மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ஆமாங்க, நான் இப்போ விசில் மூலியமா தான் விசில் அடிச்சிருக்கேன். ஆனா 23ஆம் தேதி உங்க ஓட்டால எல்லாருமே விசில் சிம்பிளுக்கு ஓட்டு போட்டுருங்க. என்ன விசில் அடிக்க ரெடி தானே? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா திருச்சியில் நடந்த ரோட் ஷோ தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது பார்த்தீங்களா, புறா பிடிச்சு கொடுத்துட்டாங்க. அந்த வே ஆஃப் அந்த ஹோல்ட் பண்ணி விட்டுறது எப்படி இருக்கு பாருங்க, பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குங்க, கியூட்டா. அவ்வளவுதான், இனிமே அமைதியின் சின்னம் புறா இல்லைங்க, விஜய்ங்க. அவ்வளவுதான், அடுத்து அந்த சின்ன தொட்டியும் பெரிய தொட்டியும் பார்த்தா அப்படியே காப்பி அடிக்கும். என்ன சொல்றது, கியூட்டா இருக்குங்க பார்க்கவே. பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம். அதாவது 1 2 அப்படியே லிஸ்ட் அடிக்கிட்டே போவோம் போல இருக்கு கியூட் வீடியோஸ்ன்ட்டு. லக்கி கிட்ராடே, லக்கி கிட் தான் நீ போ. இதுல ஒரு சீன் வரும், அண்ணன் முட்டி போட்டுட்டே பிரேயர் பண்ணிட்டு போவாரு. இதோ இதான் பார்த்தோடே ஒரு மாதிரி அழுகியா வந்துருச்சுங்க. நான் ஏன் அழுகிறேன்னு எனக்கே தெரியல. ஈக்குவலா அந்த 3 மதத்துக்கும் போயிட்டு, அந்த கோயிலுக்கு போயிட்டு, கிறிஸ்டின் கோயில் இந்த சர்ச் மட்டும் போலங்க, ஈக்குவலா மசூதி போயிருக்காரு, நம்ம கோயிலுக்கும் போயிருக்காரு. அதாவது ஒரு இமேஜ்லாம் ஷேர் ஆச்சு. ஆக்சுவலா அது உள்ள போடல, லைவ் எல்லாம் வந்து போடல, அதுல இமேஜஸ் தான் ஷேர் ஆச்சு. என்னன்னா வந்து அவர் சாஷ்டாங்கமா அம்மன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாரு. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது சிலுக்குது, அழுகியா வருது. எப்படியாவது மனுஷனை ஜெயிக்க வச்சிட ஆண்டவா அப்படின்றதான் தோணுதே. வா ஜே 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 ஜேன்னு இருக்குங்க. வா வேற மாதிரி தாங்க. அந்த இடம் அப்படியே அப்படியே சூழ்ந்துருச்சுங்க. அப்படியே ஒரு மாதிரி சூறாவளி மாதிரி இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு. நடுவுல நம்ம அண்ணன் சுத்தி அப்படியே சூறாவளி தான். எப்படியாவது ஓட்டு போட்டுருங்க, ஒரு வாய்ப்பு தந்து பாருங்களேன். இந்த மனுஷன் என்னெல்லாம் பண்ணுவாரு, எப்படிலாம் நடக்கும், தமிழ்நாடே வேற மாதிரி இருக்குங்க. பாருங்க, அந்த மனுஷனுக்கு மாலையே 10 தெரியல, அவ்வளவு பெருசா இருக்கு அந்த மாலை. ஆனா மக்கள் அவரை கடவுளா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. போடு, எவ்வளவு பெரிய மாலை வேணாலும் போடு, மனுஷனுக்கு போடு. ஐயனார் தாங்க, நம்ம ஐயனார் தாங்க அவரு. நான் தான் சொன்னல, லிஸ்ட் பெருசா போகும் கியூட் வீடியோன்ட்டு. இதுக்குன்னே தனி ஆல்பம் ரெடி பண்ணும் போல இருக்கு. நானு நம்ம அண்ணனை என்ன நினைச்சிருந்தா, எப்படி சொல்றது, இந்த மாதிரி பொம்மை, டெடி பியர்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபேமிலில ஒரு ஆளா நினைச்சுதானே இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, சுடலெல்லாம் இப்படி பண்ணுவாரு நினைக்கிறீங்களா? மத்த கட்சியெல்லாம் பண்ணு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. ஒரு கோரிக்கை லெட்டரை வாங்கி பார்க்க துப்பு கிடையாது அந்த கட்சியில எல்லாம். ஆண்டவா, சீரியஸா பீக் கிரவுடுங்க. நான் என் வாழ்க்கையிலே வந்து போலீஸை இன்னைக்கு தான் நான் வந்து மதிக்கிறேன். முன்னாடி தெரியாது, அவங்கள பத்தி பெருசா தெரியாது. பட் இப்போ நான் மதிக்கிறேன். முன்னாடி பாருங்க எத்தனை போலீஸ் ப்ரொடெக்ஷன். உண்மையான சல்யூட் தாங்க கொடுக்கணும். சீரியஸா வேற லெவல் ப்ரொடெக்ஷன். அவ்வளவு பேர் நின்னாங்க. எனக்கு இது பாருங்க, அந்த எப்படி சொல்றது, இந்தியா மேப் மாதிரி இருக்கு எனக்கு.
எனக்கு இதுக்குள்ளலாம் போன உடனே கண் கலங்கிடுச்சுங்க நிஜமா. நான் இமேஜஸ் ஆட் பண்றேன். சாஷ்டாங்கமா அம்மன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிருப்பாரு அவரு. அதை மடிச்சேன். சொன்னல கோயிலுக்குள்ள. ஆஹா, கோயில நம்ம அண்ணனை பார்க்கும் போது எனக்கே சாமி வந்துரும் போல இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் நீலாங்கரையில வந்து அண்ணன் வரப்போறாருன்னு தெரிஞ்ச உடனே வாசல்ல ஒரு பீக் கிரௌட பாக்கணுமே. பாலிமர் மட்டும் இல்ல, ஒட்டு மொத்த தமிழ்நாடு அங்க நிக்கும். எங்க இருந்தும் கிளம்பி வராங்க. அண்ணன் திருச்சி போறாரு, நீலாங்கரையில இருந்து நான் மீட் பண்ண போறேன். எங்க இருந்தும் வராங்க, பெங்களூர்ல இருந்து எல்லாம் வராங்க. பாருங்க, நம்ம மனுஷனும் நிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம நம்மளால என்ன முடியும்? ஏறு, ஏனிய போட்டு ஏறு, லேடர் போட்டு ஏறு, மக்களை பாரு, அந்த மாதிரி பண்றாரு மனுஷன். எங்க இவன் லூசு பையனாங்க? இவன் லூசு பையனான்னு நான் கேக்குறேன். வயசுக்கு தகுந்த அறிவு இருக்கா இந்த ஆளுக்கு? முத்தம் கொடுக்கற வயசா அந்த பொண்ணுக்கு? நீ வந்து அரை வயசு கிழவனா இருக்க நீ. அந்த பொண்ணுக்கு வேணான்னு சொல்ற அந்த பொண்ணு. சீமான் பொண்டாட்டில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுல? இதெல்லாம் பார்த்து கண்டிக்க மாட்டீங்களா? அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா செருப்பால அடிப்பாங்க சீமான. சோ எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். எடப்பாடி தொகுதியில நம்ம அண்ணன் நிக்க வச்ச வேட்பாளர் காணும். என்ன ஆனாரு, என்ன போயிட்டு இருக்கு அப்படின்றதே சுத்தமா ஐடியா இல்ல. அப்படிதான் இருந்துச்சு. திடீர்னு கோஸ்டிங் ஆயிட்டாரு, காணாம போயிட்டாரு. அவர் நினைச்சிட்டாரு போலங்க, டிவிகே வேட்பாளரை கடத்தி வச்சுக்கிட்டோம்னா வந்து ஓட்டு எதுவும் போகாது, நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சால அப்பே டிவி சின்னத்துல இருக்காரு. சோ அவரோட நம்பர் என்னன்னா 12. சோ அந்த இடத்துல, அதாவது எடப்பாடி தொகுதியில நிக்கிற ஒரு ஆளு. சோ மறக்காம உங்க ஓட்டை போட்டுருங்க. அவர் சொல்லிக்க மாட்டாரு, ஆனா நான் சொல்லலாம். ராஜராஜ சோழனையும் தாண்டி கோவில்களுக்கு குடமுழுக்க பண்ணவரு இவரு. அதாவது அதெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாதும் பாரு அவரு. பட் இந்நேரத்துக்கு ராஜராஜ சோழன்லாம் உயிரோட இருந்தாருன்னா அவரோட என்னது, அவர் கிரீடத்தாலே தலையிலே தூக்கி அடிச்சிருப்பாரு கமலஹாசன் சார். என்ன சொல்லல, அதுதான். ஒரு ரவுடி அங்கிள வந்து என்னெல்லாம் வந்து பில்டப் பண்ணி சொல்ல முடியுமோ சொல்லிக்கிட்டு இருந்தா என்னது, மக்கள் என்ன வந்து என்னது மாலக்கு நினைச்சீங்களா? மக்களை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, கஷ்டமா இருக்கு. அந்த குழந்தை சரியாயி நல்லபடியா ஆகணும், அதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். சோ நான் சொன்னல, என்ன இப்படி மூஞ்சில வேர்த்து போயிருக்குது? நீ பண்ற அளவுக்கு வேர்க்காம என்னடா பண்றோம்? தேனா லிட்டரலி அழுகிறேன்டா. எனக்கு இப்படி சீட் கொள்ளை அடிக்கிறதுல எங்களுக்கு அனுபவம் இல்லதா? அம்மா அங்கிள் இல்ல, நீங்க தாத்தா எனக்கு பாருங்க. இல்ல நான் கேக்குறேன், கூச்சமா இல்ல? ஆனான பட்டா அப்பாவாலே முடியல. அம்மா அங்க இந்த ரீல் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. கபட நாடக முக ஸ்டாலின் அங்கிளாகவே இருந்தாலும் அவங்க செவல்லே வச்சில ஊதி அனுப்புங்க. ஊதுங்க தம்பி, கீழ இறங்கு. அம்மாடி அம்மா, என்னங்க இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க? நல்லா இருக்குங்க.
ஐயோ எனக்கு ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கு. ஐயோ இன்னும் 3 days தான் இருக்கு, பிரச்சாரம் எல்லாம் பெருசா அவர் பண்ண மாட்டாரு, இதோட வந்து அவ்வளவுதான் எலெக்ஷன் டேட் தான் அப்படின்னு இருக்கும்போது சீரியஸா பிரச்சாரத்தை நான் மிஸ் பண்ணுவேன், ரொம்ப மிஸ் பண்ணுவேன். என்ன மாதிரி நீங்களும் பிரச்சாரத்தை மிஸ் பண்றீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்ன சொல்றது, ஸ்டாலினை வந்து வச்சு செய்யறதா இருக்கட்டும், ஒருத்தர் வச்சு செய்யறதா இருக்கட்டும், அண்ணனோட ஸ்வாக்ல சொல்றதா இருக்கட்டும், ஒரு மாதிரி இருக்குங்க அந்த பிரச்சாரம், ரோட் ஷோ, ஆக்ஷன்ஸ் கூடங்க அப்படிதான் இருக்கும், வேற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். சிஎம் ஆனோடனே அதெல்லாம் விட்டுறாதீங்கன்னா அப்படியே கீப் கோயிங், அதை கண்டினியூ பண்ணிட்டே இருங்க, சரியா? சொல்லல, நிஜமா கடந்த ஒரு 5 வருஷமா போலீஸ் மேல எந்த ஒரு மரியாதையுமே இல்ல. இதை பார்த்த உடனே தான் எனக்கு வந்து தெரியல, ரெஸ்பெக்ட் தானா வருது. அவ்வளோதாங்க, இன்னும் 3 நாள் தான் இருக்குது. இதோ இப்படின்றதுக்குள்ளே அந்த 3 நாள் முடிஞ்சிரும். ஸோ வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு சீரியஸாக தெரியல. ஸோ எல்லாருக்குமே வந்து இவ்வளோ நாள் நான் இத்தனை நாள் பண்ணிட்டு வந்த வீடியோ எல்லாருக்கிட்டையுமே வந்து என்னென்னலாம் நடந்ததோ எல்லாமே கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு தான் இருப்பீங்க. நான் ஒன்றும் புதுசாக சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இன்னும் 3 days தான் இருக்குது. யாரெல்லாம் எந்தெந்த தொகுதியில் இருக்கீங்களோ விஜய் சப்போர்ட்டர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஓட்டு போட்டுருவீங்க, அது எனக்கு தெரியும். பட் இன்னும் ஒரு சில பேருக்குலாம் வந்து என்னென்ன வரிசை எண்ணில் வருது, இதோ இப்போ பெரம்பூரில் கூட என்னது 16வது நம்பர் நோட்டான்னு சொல்லிட்டு அது ஃபேக்காக வந்து ரெடி பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்களே, அதுக்குள்ளே பிரச்சனையாக போயிட்டு இருந்ததுல அந்த மாதிரி வந்து கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது மக்கள். ஸோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க, வயசானவங்க, வேண்டப்பட்டவங்க, உங்கள் தொகுதியில் யாரெல்லாம் எந்தெந்த தொகுதியில் இருக்கீங்களோ அந்தந்த, அதாவது டிவிக்கு என்ன வரிசை எண்ணில் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள், அந்த நம்பருக்கு ஓட்டு போட வைங்க. ஸோ வந்து அவ்வளோதான், என்னால் முடிஞ்சதை நான் இப்போ வரைக்கும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களால் முடிஞ்சது நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள், என்ன ஆனாலும் பரவாயில்ல. இப்போ கூட வந்து கோலம் போட்டது, ஒரு கோலத்துக்கு பயப்படுறாங்க, பாராப்பூட இந்த டிஎம்கே ஒரு கோலத்துக்கு பயப்படுறாங்க. என்னத்த நான் சொல்றது தெரியுதா, ஒரு என்ன சொல்றது, ஒரு கோலத்துக்கு பயப்படுறாங்க. இதுலேருந்தே புரிய வேணாவா நம்ம தான் அப்படின்றது. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு